வெல்கம் டு ஹலோ ஹரிணி சேனல். இன்றைக்கி சரியான பிஸியான ஒரு நாளாக போச்சு. நான் ஈவினிங் தான் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கே வந்தேன். ஏன்னா ஸ்கூலில் ஒரு கிளாஸ் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு வரக்குள்ளே லேட் ஆகிருச்சு. இப்போ நாங்கள் கொத்து ரொட்டி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் கோதுமை மாவு எடுப்போம். கோதுமை மாவில் சுகர் ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நாங்கள் சுகரை ஆட் பண்ணிக்கிடுவோம். சுகரை ஏன் ஆட் பண்ணுறதுன்னா, இந்த மிக்சர் சாஃப்டாக வர்றதுக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணும். இப்போ நாங்கள் ஆயிலையும் சேர்த்துக்கிட்டு அப்புறம் வாட்டர் சேர்ப்போம். இப்போ நாங்கள் தண்ணி சேர்த்துக்கிறோம். இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து லேட்டாக வீட்டுக்கு வந்ததுனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது. இப்போ வாங்க நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் வீட்டில் பரோட்டா செய்வோம். அந்த பதத்துக்கு வரும் வரைக்கும் நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இடையில எனக்கு பசி வந்தனால பாருங்கள், நான் மேங்கோ வெட்டி சாப்பிட்றேன். இது எங்கள் தோட்டத்தில் உள்ள மாங்காய் தான். நான் மேங்கோ வீடியோவே தனியாக போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ நாங்கள் வெஜிடபிள்ஸை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் தாளிக்கிறதுக்காக ஒனியன், கேபேஜ், கேரட் எல்லாத்தையும் எடுத்து கழுவி வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் செஞ்சு வச்சுருக்க பரோட்டாவை ரொட்டி கல்லில் போட்டு எடுப்போம். இப்போ நாங்கள் எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்து தாளிக்க போகிறோம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த வெஜிடபிள்ஸோட உப்பு, ஜெல், மிளகு பொடி பண்ணது, மிளகாய்த்தூள், மசாலாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் எக் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிடுவோம். இதோட சிக்கன் கிரேவியையும் சேர்த்துக்கிடுவோம். நீங்கள் சிக்கன் பீசஸ் கூட இதுக்கு ஆட் பண்ணிக்கிடலாம். நான் எக் கொத்து ரொட்டி செய்கிறனால இதுக்கு சிக்கன் ஆட் பண்ணலை, எக் தான் போட்டிருக்கோம். இப்போ எங்களோட கொத்து ரொட்டி ரெடி ஆகிருச்சு. பார்க்கவே நல்லா இருக்கு தானே. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் அன்புடன் ஹலோ ஹரிணி.